ஹே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஓவில் வந்து நியூ ஜாயினிங்காக நியூ மார்க்கெட்டிங் பிளான்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த பிளான் பற்றின டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்பிஓ பற்றி லைட்டாக தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ எஸ்பிஓ அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம ஃப்ரீ டைமில் பார்ட் டைமில் வந்து ஜாப் ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இவங்க இனிஷியலில் 2018 ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம் ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணி ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணி இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக கன்யூஸாக ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் பேமெண்ட் டிலே மட்டும் போயிட்டுருக்குது. ஸோ அதையும் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அவங்களோட ஜேர்னியை கன்டினியூ பண்ணணுன்னு சொல்லிட்டு எஃபோர்ட் போட்டுட்ருக்குறாங்க. ஸோ அதில் நியூவாக பிளான்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவங்க எந்த மாதிரி ஒர்க் கொடுக்குறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் ட்ரெண்டான ஒன்று. ஸோ அதை வந்துட்டு இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இவங்க டைப்பில் இருக்கிற ஸ்பான்சர்ஷிப் கம்பெனியோட கண்டென்ட் அண்ட் இமேஜஸை நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் ப்ரொமோட் பண்ணுறது மூலிமா அவங்களுக்கு ஒரு சேல்ஸ் ஜென்ரேட் ஆகுது. அந்த சேல்ஸில் வர கமிஷன் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இன்கமாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து ரன் பண்ணிட்டுறாங்க. இது மட்டும் இல்லை, இது இல்லாமல் நிறைய கான்செப்ட் வந்துட்டு பார்ட் டைமில் வந்துட்டு நமக்கு ஒர்க் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். கம்பெனி பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அங்கே இருக்கும். ஸோ நம்ம இப்போ பிளான் பற்றின ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ இந்த பிளான் பார்த்தோம் அப்படின்னா 3 டைப்பாக வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், அடுத்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், அடுத்து மார்க்கெட்டிங் அசோசியேட் அப்படின்ற 3 கேட்டகரியில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்னா ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக இதில் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ஒரு பேமெண்ட்டுமே கிடையாது, ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம ஜாயின் பண்ணுறது மூலிமா நமக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க. அந்த ஒர்க்குக்கு வந்து டாஸ்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டெய்லி ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. அந்த டாஸ்க்குக்கான இன்கம் பார்த்தோம் அப்படின்னா 5 rupees. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்க்குன்னு வச்சா நம்ம மந்த்லி வந்துட்டு 30 டாஸ்க் பண்ண முடியும். ஸோ அப்போ மந்த்லி இன்கம் வந்துட்டு 150 rupees கொடுக்குறாங்க. ஸோ இது நம்ம வித்ட்ராவல் எப்போ எடுக்கலாம் அப்படின்னா நமக்கு எப்போ 500 ரீச் ஆகுதோ அப்போ நம்ம வந்து வித்ட்ராவல் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அப்படின்ற ஒரு பிளான்ஸ், அதாவது நம்ம இப்போ வந்து ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிவிட்டோம், நம்ம ஏர்ன் பண்ணுறோம், நமக்கு இது பிடிச்சிருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்துட்டு அடுத்து வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்துட்டு இவங்களோட பார்ட்னர்ஷிப் கம்பெனி வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. ஸோ அந்த கோர்ஸ் நம்ம பை பண்ணுறது மூலிமா நம்ம வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கலாம். ஸோ இந்த இதுக்கும் யூஸ் ஆகும். அது இல்லாமல் நம்ம பர்சனலுக்கும் நம்ம எதுக்கும் மார்க்கெட்டிங் தேவைப்படுச்சு அப்படின்னா அதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா நமக்கு இதில் வந்துட்டு டாஸ்க்குக்கான இன்கம் வந்துட்டு 50 rupees ஆட் ஆகும் per டேக்கு. ஸோ இப்போ மந்த்லி நமக்கு ஒரு 1500 ஏர்ன் பண்ணலாம். ஸோ மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்லையும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங்லையும் நம்ம சேம் ஒன் டாஸ்க் தான், பட் அதில் கொடுக்குற கண்டென்ட் இதில் கொடுக்குற கண்டென்ட் இமேஜஸ்லாம் வந்து டிஃபரன்ஸ் ஆகும். ஸோ அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போடுற மாதிரி நம்ம ஓன் அக்கௌண்ட்டாக இருக்கணும், அதில் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்கணும், இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும்னு எந்த கண்டிஷனுமே கிடையாது. ஃப்ரெஷ்ஷாக ஒரு நியூ அக்கௌண்ட் கூட நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். 0 followers 0 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட ப்ராப்ளமே கிடையாது. ஸோ அதில் எந்த ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இதுதான் வந்துட்டு இதில் செகண்ட் பிளானில் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டில் நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து 1500 எடுத்துக்கலாம். ஸோ அது வித்ட்ராவல் வந்துட்டு நம்ம மந்த்லி எடுத்துக்கலாம். ஸோ வித்ட்ராவல் பார்த்தோம் அப்படி 1500 ரீச் பண்ணதுக்கப்புறம் ரிக்வஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 7 days கிரெடிட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தேர்ட் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டிங் அசோசியேட். ஸோ இந்த பிளானும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டிங் பிளானும் சேம் தான். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ நமக்கு ஜாப் பிடிச்சிருச்சு, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ ரெஃபர் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஃப்ரீயாகவோ ஜாயின் பண்ணுறாங்க, இல்லை ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு அவங்க இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக மாறுறாங்க. அதாவது நம்ம ரெஃபர் பண்ணுறவங்க 6000 கொடுத்து அந்த கோர்ஸ் பை பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக வந்துட்டு நம்ம அந்த பிளானில் வந்து நம்ம இதாகும். ஸோ இது என்ன பெனிஃபிட் அப்படின்னா சேம் தான், ஒரு பெர் டே ஒரு டாஸ்க்கு தான் 50 rupees தான் ஏர்ன் பண்ண முடியும். பட் நம்ம ரெஃபரல் ஜாயின் பண்ணி அவங்க வந்து அந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண மூலிமா நமக்கு ஒன் டைம் ரெஃபரல் இன்கம் 1000 rupees ஆட் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க டெய்லி கன்டினியூஸாக ஒர்க் பண்ணுறாங்க, ஆக்டிவாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒர்க் பண்ணுறதுலேருந்து 20% இன்ட்ரோ கமிஷன் வந்துட்டு ஆட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு ஒரு பெர் டே வந்துட்டு 50 rupees ஒர்க்குக்கு டாஸ்க் கொடுக்குறாங்க அப்படின்னா அதுலேருந்து 20% நமக்கு வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ இதுவும் நம்ம வந்துட்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம வித்ட்ராவல் எடுத்துக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்மளால் 40 ரெஃபரல்ஸ் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதே மாதிரி ரீபர்ச்சேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நம்ம வந்து இண்டிவிஜுவல் மார்க்கெட்டராக இருந்தாலும் மார்க்கெட்டிங் அசோசியேட்டாக இருந்தாலும் நம்மளால் மேக்ஸிமம் 20,000 ஏர்ன் பண்ண முடியும். ஸோ 20,000 ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் அகெயின் இதில் வந்துட்டு ஏதாச்சும் கோர்ஸ் அண்ட் இவங்க ப்ரொமோட் பண்ணுற ஒரு கோர்சஸ் ஏதாச்சும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்களுக்கான ரீபர்ச்சேஸ் நமக்கு இன்கமும் ஆட் ஆகும். அது இல்லாமல் நம்ம டெய்லி டாஸ்க் மூலிமா அடுத்து கன்டினியூஸாக ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னல் பெனிஃபிட்டாக BuyMoteல வந்துட்டு நமக்கு 6000 ரிவார்ட் பாயிண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது அந்த ஆப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த ரிவார்ட் பாயிண்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இன்னும் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து தான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்துட்டு ஃபுல் டாக்குமெண்ட்டும் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் இதில் கண்டிஷன்ஸ் நிறையா இருக்குது. நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பேன் கார்டு, ஆதார் கார்டெலாம் ஒரே பேரில் இருக்கணும், பேசிக் நாலேஜ் இருக்கணும், இன்டர்நெட் நாலேஜ். ஸோ அந்த மாதிரி நிறையா கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஓகே அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் சூட்டபுளாக இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாம் ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. அண்ட் ஃபைனலாக நம்மளோட ஸ்பான்சர்ஷிப் ஆப் பற்றின ஒரு சின்ன ஓரிவி பார்க்கலாம். அந்த ஆப்போட நேம் பார்த்தோம் அப்படின்னா BuyMote ஷாப்பிங் ஆப். அந்த ஆப்பில் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே வித் பெஸ்ட் ப்ரைஸில் வித் டெலிவரி ஆப்ஷனோட ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.